வந்து நாங்கள் லொக்கேஷன் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் சார் அர்ஜென்ட்டாக வாங்க அப்படின்னாரு டைரக்டர். சரி நான் ஏதோ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு அப்படின்னு திடீர்னு கிளம்பி போனோன்னே உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பாட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அந்த பக்கம் டைரக்டர், அந்த பக்கம் ப்ரொடியூசரு, இந்த சைடு கோ டைரக்டர் எல்லாம் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இது வர சொல்லிட்டாங்க என்ன சார்னா அவங்க பாட்டு ஏதோ பேசுகிறாங்க. திருப்பி அடுத்த ரூம் போயிட்டு திருப்பி உள்ளே வராங்க. வந்துட்டு திடீர்னு வந்து சார் இந்த படத்தில் அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. எந்த கேரக்டர் சார்? இல்லை அது ப்ரொடியூசர் கேரக்டர் சார். அதெல்லாம் முடியாது சார், நான் கேமரா பண்ணுறதுக்குன்னு சொல்லுங்கள், இல்லை நான் கிளம்புறேன்னு. இல்லை நீங்கள் பண்ணுறீங்க. நான் சொன்னேன் ஒரு டவுட்டு, சரி ஆடிஷன் பண்ணும்போது சொதப்பி விட்டுடலான்ட்டு ஸ்டில் ஸ்டேஷன் வைங்க, அதில் ஓகே என்ன பாருங்கள், இல்லைன்னா வேண்டாங்க. அதுக்கப்புறம் எனக்காக ஒரு ஸ்டில் ஸ்டேஷன் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ப்ரொடியூசர் வந்து இப்போ சிரிக்கிற மாதிரி அப்புறம் சிரிச்சுட்டு இல்லை சார் ஓகே நல்லா இருக்குது நீங்களே பண்ணுங்க சார், நான் தான் சார் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஓகே. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாஸ்கரன்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் நல்ல ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், இதெல்லாம் எனக்கு கூட இருந்தால் நல்லா ரொம்ப ஹெல்ப் பண்ணி இதில் வந்து நிறைய நான் சொல்லணும். எனக்கு நான் ஷூட் பண்ண போர்ஷன், நான் நடித்த போர்ஷன்லாம் வந்து சரவணன் என் ஃப்ரெண்டு வந்து ஷூட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு தேங்க்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷ் சார் வந்து ஒரு ஸ்லாங்கில் சொல்லி கொடுப்பாரு. மனிஷ் வந்து மலையாளம் ஸ்லாங்கில், ரெண்டு ஸ்லாங்கும் கன்ஃபியூஸ் ஆகி நான் ஒரு ஸ்லாங்கில் பேசி, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இங்கே வந்த நான் வந்து சினிமாவுக்கு வந்தேன்னா இந்த சினிமாட்டோகிராஃபி செலக்ட் பண்ணது ஏன்னா பாலுமகேந்திரா சாரை பார்த்து தான். ஸோ என்னுடைய லாஸ்ட் பொக்கிஷம் படத்துக்கு வந்து அவர் தான் ஆடியோ ரிலீஸ் பண்ணார். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் நான் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கும் அவரே வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ பிரபு சாலமன் சார், அப்புறம் சமுத்திரகனி, வெங்கட் பிரபு, நந்தகோபால் சார், அப்புறம் உதயா, இவங்களாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்திருந்த அனைவருக்கும் என்னோட நன்றி. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன போர்ஷன் தான் வந்து சென்டிமெண்ட் இருக்கும், கொஞ்சம் ஆக்ஷன் போர்ஷன், மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. இன்னும் நிறைய போர்ஷன்ஸ் இருந்தது, ஏன்னா சினிமாவில் நிறைய காமெடிஸ் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் எங்களால் எடுத்தோம், பட் ஃபுட்டேஜ் காரணமாக கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டோம். மற்றபடி படம் நல்லா இருக்கும், உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். சிவாஜி தேவ் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். உண்மையிலேயே வந்து அவரை தான் வந்து நான் கோவா படத்தில் வந்து ஒரு கேரக்டர் நடிக்க சொல்லி முதல்ல அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும் போது வந்து அவர் என்னை பார்த்துருந்தார். ஒரு ரெகுலராக மீட் பண்ணியிருந்தோம். அந்த கேரக்டர் பண்ண சொல்லி கேட்டேன். அப்புறம் வந்து நடக்காமல் போயிடுச்சு. பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம். ராஜேஷ் யாதவ் அவர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு என்னை கேமராவில் பதிவு பண்ணார். காதல் சாம்ராஜ்யம் அப்படின்னு ஒரு படம், அந்த படம் வெளிவரல, அகத்தியன் சார் அவங்க டைரக்ஷனில். அதுக்கப்புறமா வந்து கனினா படம், சமுத்திரக்கனி அவர்களுடைய உன்னை சரணடைந்தேன், எஸ்பிபி சரண் அவங்க தயாரித்த படம். கனி சார் எவ்வளோ பெரிய டைரக்டர் ஆனாலும் ஹிஸ்ட்ரியில் அவருக்கு ஃபஸ்ட்டு ஹீரோன்னு நான் தான். அது வேறு பிரேம் ஸ்டைலில் என்ன கொடுமை சார் இதுன்னு தான் சொல்லணும். பட் அதான். ஸோ ராஜேஷ் யாதவ் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. ராஜேஷ் யாதவ் என்னோட சென்னை 28 ஒரு சின்னதாக ஒரு கேமியோ பண்ணியிருப்பாங்க யாரோ சாங்கில். ஸோ எனக்கும் சென்னை 28 வந்து ஆக்சுவலி உண்மையே சொல்லணும், இப்போ சொல்கிற டைம் வந்துருச்சு. சென்னை 28 வந்து ராஜேஷ் தான் கேமரா பண்ண வேண்டியது. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு ராஜேஷ் தெரியும். ராஜேஷ் எப்படின்னா வந்து நான் அண்ணன் தான் சொல்லுவேன். எப்படி நான் சொன்ன கேமரா ஷாட்டே வைக்க மாட்டார். கரெக்டு. ஏன்னா வந்து அவருக்குன்னு ஒரு விஷன் இருக்கும். அவர் வந்து நான் இப்போ ஏதாவது சீன் சொன்னேன்னா வந்து இப்படி பண்ணலாம் பிரபு அப்படின்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணுறாரு. அது சரின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாரு. அதனால வந்து எனக்கு லைட்டாக வந்து கொஞ்சம் பயம் வந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு பெரிய கேமராமேன் இல்லாமல் ஒரு புதுமுகம் கேமராமேனை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அண்ணா நம்ம அடுத்த படம் பண்ணலாம்ண்ணா அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து உண்மையாக என்னோட கம்ஃபர்ட்காக வந்து அவர் வந்து அதை விட்டு கொடுத்தாங்க. அது வந்து செம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி வந்து நாங்கள் 2 பேர் நிறையா ஃப்ளட்லைட் டோர்னமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தோம். அந்த படத்தில் வந்து சிவா, ஜெய் எல்லா படமும் வந்து ஆடிஷன் எடுத்தது ராஜேஷ் யாதவ் தான்.
எல்லாமே அவர் தான் பண்ணாங்க. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் புள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வைக்கும் போது அவங்க தான் இருந்தாங்க. பட் ஆனால் வந்து கண்டிப்பாக இன்னும் நாங்கள் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யறதுன்றது தான் கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அவர் ஒரு நடிகனாக நான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் அவரோட நடிப்பு திறமையை வந்து எனக்கு அது தெரிஞ்சிச்சு. அந்த ஆக்டிங் அது பயங்கரமாக இருந்தது. ஆஸ் அன் ஆக்டராக வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய உதயம் என்ன கரெக்டாகுது கரெக்டாக அதனால் வந்து யூஸ் பண்ணுவேன்ற சொல்லிக்கிறேன். நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணலன்னா ஆல் த வெரி பெஸ்ட் த ஹோல் டீம். புதுமுகங்கள் தேவை டீம் எல்லாருக்குமே, டைரக்டர் சார், மியூசிக் டைரக்டர்ஸ் 2 பேர் எல்லாருக்கும் ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட். சூப்பராக பண்ணுங்க. ராஜேஷ்னா உங்களோட அடுத்த படத்தோட ஹீரோவாக நடிக்கிற ஒரு படத்தை வந்து நான் வந்து கூடிய சீக்கிரம் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய நீண்ட நாள் கனவு, லட்சியம். சார் கேமரா சான்ஸ் தான் வேணும் உங்களுக்கு. அது சரி, அதான் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ஒர்க் பண்ணோன்னா தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி. நல்லா இருக்கு, ட்ரெய்லரு ஜாலியாக இருக்குது. எங்கள் கேங்லேருந்து எங்கள் கேமராமேன் வந்து நடிக்கிறாரு ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். காசு கொடுத்து நடிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் வந்தது. இந்த மாதிரி இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் பேசினார், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த ஒரு புது படம் எடுக்கணும், நீங்கள் தான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி நீங்கள் பண்ணிடலாம், ஆனால் வந்து ஒரு கண்டிஷன் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு, என்னென்ன செலவாகுதோ அதை நீங்கள் தான் வந்து செலவு பண்ணி பண்ணணும். சாங் செலவு, ரீரெக்கார்டிங்கு, சிங்கர்ஸ்க்கு, ஸ்டுடியோக்கு, ஆர்கெஸ்ட்ரா எல்லாத்துக்கும் நீங்கள் தான் செலவு பண்ணணும். அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் தான் போடணும். அது பிஸ்னஸ் என்ன ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் சம்பளமாக அப்படின்னாரு. இப்போ சொன்னால் இல்லை, சினிமா அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது, ப்ரொடியூசர் தான் எல்லாத்தையும் செலவு பண்ணுவாங்க, அப்போ தான் வந்து அவர் ப்ரொடியூசரு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து விட்டேன். பட் இப்போ இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து வெளியில் தெரியப்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். பட் இது படமாக வந்து வெளியில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜேஷ் யாதவ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹோல் டீம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். உண்மையான உழைப்பும் புது முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதை இருக்குன்னு நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். என்னுடைய முதல் படத்துடைய கேமராமேன் ராஜேஷ் யாதவ். அடுத்து ஏதாவது கேமரா பண்ணலாம் கூப்பிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒழுங்கா நடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நீ ஃபோன் பண்ணுன்னா என்கிட்ட வேற ஒரு ஆன்சர் இருக்குது, அதை நான் சொல்லுவேன் அப்புறம். ரொம்ப மகிழ்ச்சி. புதுமுகங்கள் தேவை. மிகப்பெரிய வெற்றி பெற இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. மேடையில் வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள், இளையதனம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ராஜேஷ் யாதவ் வந்து என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். எனக்கு எடுத்ததில் பெரும் பங்கு அவருக்கு நிறைய பங்கு இருக்கு. அதே மாதிரி பிரேம்ஜி இருக்கிறார், அவருக்கும் பெரிய பங்கு இருக்கு. வெங்கட் பிரபு, இவங்க எல்லாம் ஒரே கூட்டையில் ஊர்ன ஒரே மட்டைகள், அதில் நானும் ஒருத்தர். ஸோ இவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு வந்து நாங்கள்லாம் ஒன்றா உழைச்சிருக்கோம், நிறைய உழைச்சிருக்கோம். இவங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு இப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, நீ ஊரில் இருந்தால் நிச்சயமாக வந்துடுறேன்னு சொன்னேன். அதை வந்திருக்கேன். நிறையா மிஸ் பண்ணிட்டேன் நான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்க முடியலன்னு. இன்றைக்கே பார்த்துட்றேன் நான். மற்றபடி சிவாஜி தேவ் அவரை பற்றி சொல்லணும்னா, அவரை நான் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன். ஹரிஷ் ராகவேந்திரா சொன்ன மாதிரி சினிமா மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட். அவருடைய அந்த கான்வர்சேஷன் எல்லாமே சினிமாவை முன்னிட்டு தான் இருந்தது. ஸோ நிச்சயமாக ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஒரு நல்ல நடிகராக வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். ஐ எம் தேர். ஏதாவது வேணும்னா எனக்கு கேளுங்க, நான் இருக்கேன் ஆல்வேஸ். ராஜேஷ், இந்த வயசுக்கு அப்புறம் நீ என்ன கேட்க போறீங்க? நடிப்பில் வந்து வயசுனா அந்த வயசு இல்லை, என்னோட பெரியவங்க நீங்கள், அதை நான் சொல்லி ஆகணும். நிச்சயமாக அவர் சினிமாட்டோகிராஃபி எவ்வளோ நல்லா பண்ணியிருப்பார்னு எல்லாருக்குமே தெரியும். மழை அவர் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணார். ஸோ அவருடைய திறமையை பற்றி எனக்கு தெரியும். நடிப்பு திறமையை பற்றி கொஞ்சம் தெரியும். இப்போ நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நிச்சயமாக நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஆல் த பெஸ்ட். நீங்கள் எல்லாரும் இந்த மேடையில் இருந்து ஒரு நடிகராக ஒரு டெக்னீஷியனாக வரீங்கன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வாங்க எல்லாரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் சீக்கிரமா. ஆல் த பெஸ்ட் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் ஹியர் பிகாஸ் ஆஃப் ராஜேஷ் யாதவ் கூட நான் ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்கோம், சில்லுன்னு ஒரு சந்திப்பு. இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி கேமராமேன். ஆனால் அவங்க நடிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் நம்பவே இல்லை அவங்க சொன்ன போது. ஸோ கண்டிப்பாக அவங்க
ரொம்ப நல்லா நடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ஐ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் த என்டையர் டீம். எல்லாம் புதுமுகங்கள், டைட்டிலே ரொம்ப நியூ ஃபேஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் டிரெக்டர் இஸ் மலையாளி, ஐ எம் ஆல்சோ மலையாளி. So I wish all the very best and I think this movie gonna rock. Thank you so much. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கும் என்னோட வணக்கம். தப்பாக சொல்லிட்டேன், நான் இந்த படத்தில் நடிக்கலை. ஆனால் இப்போ படம் ட்ரெய்லர் பார்த்து நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் முடியல. சிவாஜி தேவோட நெக்ஸ்ட் படத்தில் நான் இப்போ ஆல்ரெடி இங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கேன், அதனால இப்போ இங்கே இதுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம், இங்கே வந்து எல்லாரையும் பார்த்துட்டாங்க. பாலு மகேந்திரா சார் நிறைய பேரை பார்த்துட்டாங்க. என்னோட எல்லா வாழ்த்துக்களும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக வரட்டும். அப்புறம் எல்லா டீம் அங்கங்கள் மெம்பர்ஸுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து திடீர்னு எனக்கு கிடைச்ச ஒரு படம் தான். ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு எனக்கு கால் வந்தது. இந்த மாதிரி ராஜேஷ் யாதவ் சார் தான் கால் பண்ணார். கால் பண்ணி கதை இருக்கு வா கேட்கலாம் அப்படின்னாரு. போய் அவரை மீட் பண்ணி கதை கேட்கும்போது கதை கேட்டு முடிச்சோன்னா மணி வந்து 4 மணி. சாப்பிடல, கதை கேட்டு தான் சாப்பிட்டோம். இந்த படம் எல்லாருமே உழைச்சிருக்கோம், எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு நல்ல ஆடியன்ஸ்லேருந்து நல்ல ரிசீவ் பண்ணுவாங்கன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். என்னை மதித்து நான் கூப்பிட்ட வந்தவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கும்பகோணத்துலேருந்து சரி, தஞ்சாவூர்லேருந்து சரி, என்னை மதித்து என்னோட ரசிகர்கள், தாத்தாவோட ரசிகர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. டே அண்ட் நைட் தூங்காமல் அவங்க எல்லாரும் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. என்னை மதித்து என் நண்பர்கள் தூங்காமல் நேற்று ராத்திரி ஃபுல்லாக வந்து இந்த போஸ்டர்ஸு, பேனர்ஸு இதெல்லாம் அடிச்சிருக்காங்க. என்னோட நண்பர் எட்வின், ரவி நிறைய பேர் தூங்காமல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ எனக்கு தெரியுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ தான் இந்த படத்தோட கதை. ஏன்னா அந்த கதை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக உயிர் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து ஃப்ரெண்டு வந்துட்டு காசே இல்லாமல் எப்படி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறான் ஒரு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு தான் வந்து இந்த கதை. ஸோ ராஜேஷ் யாதவ் சார் வந்து ப்ரொடியூசர், நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ இந்த படம் வந்து நல்லபடியாக வரும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னை தயாரித்த தயாரிப்பாளரும் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரவி சார், கணேஷ் சார், மணிஷ் பாபு சார், என்னோட டைரக்டர் சார், ராஜேஷ் யாதவ் சார், சரவணன் சார், எல்லாருக்கும் நன்றி. இந்த ஃபங்க்ஷனை மிகப்பெரிய ஃபங்க்ஷன் ஆக்கிய வந்திருக்கும் எல்லா கெஸ்ட்டுக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா இவ்வளோ பெரிய டிரெக்டர்ஸ் கூட, ஃபேமஸ் கெஸ்ட் கூட இங்கே நிற்கிறது இருக்கு. இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்கு. எனக்கு சின்ன வயசுல தமிழ் படம் ரொம்ப பார்த்துருக்கு, தமிழ் படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ஆசையா இருந்தது ஒரு தமிழ் படத்துல ஹீரோயினாയി நடிக்கணும். அது பை காட்ஸ் கிரேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. எனக்கு நன்றி சொல்லணும் என்னோட டிரெக்டர், இந்த படத்திலோட மணிஷ் பாபு சார், அப்புறம் ப்ரொடியூசர் அபிமான் சார் கிட்ட எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த செட் பற்றி பேசும்போது ரொம்ப ஜாலிஸ், நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தது. ராஜேஷ் யாதவ் சார், சிவாஜி, பாஸ்கர் சார், கிரேன் மனோஜ் சார், இவர் கூட எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இவரெல்லாம் டிவியில பார்த்துருக்கேன், தியேட்டர்ல பார்த்துருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட நடிக்கும் போது ரொம்ப டென்ஷனா இருந்தது ஃபர்ஸ்ட்ல. பட் இட் வாஸ் ஆல் ஈஸி. அவரெல்லாம் நல்ல ஜாலியா இருந்தது. அப்போ எனக்கு டென்ஷன் ஃப்ரீயா நல்லா நடிக்க பற்றி இருக்கு. ஐம் சாரி மலையாளம் வித் தமிழ் வந்து போகும். அண்ட் அப்புறம் நல்ல சாங்ஸ் கூட இருக்கு இதுல. ட்வின்ஸ் டியூன்ஸ் ஹவ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் எல்லாருக்கும் இந்த படம் இஷ்டப்படும், ரொம்ப பிடிக்கும். நல்ல என்டர்டெயின்மெண்ட், த்ரூ அவுட் என்டர்டெயின்மெண்ட் மூவி, ஹியூமரஸ் மூவி. And we all need your blessings. Thank you.